நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ரேவதிக்கும் ரவிக்கும் திருமணமாகி 3 மாதங்கள் ஆகியிருந்தது. இருவரும் 3 ஆண்டுகள் காதலித்தனர். இருவரும் வெவ்வேறு ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து வந்தனர். இருவருடைய வீட்டிற்கும் அவர்கள் காதல் விஷயம் தெரிய வந்தது. பெரிதாக எந்த எதிர்ப்பும் இல்லை என்பதால் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். இரு வீட்டாரும் ஆடம்பரமாக அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தனர். திருமணத்திற்கு முன் போட்டோ ஷூட், திருமணத்தில் ஆட்டம் பாட்டம், திருமணத்திற்கு பின் போட்டோ ஷூட் என்று ரேவதியும் ரவியும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்கினர். ஹனிமூன் எங்கு செல்லலாம் என இருவரும் பேச துவங்கினர். ரவியோ கோவாவிற்கு போகலாம் என்றான். ரேவதி சிம்லா போகலாம் என்றாள். இருவரும் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்ததால் கடைசி வரை இருவராலும் எங்கு போகலாம் என்று முடிவெடுக்க முடியவில்லை. ரவியின் அலுவலகத்தில் புது ப்ராஜெக்ட் சம்பந்தமாக ஊட்டி செல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த சமயத்தில் ரேவதியின் அலுவலகத்தில் வேலை கொஞ்சம் குறைவாக இருந்ததால் லீவு கிடைத்தது. தன் கணவனுடன் அவளும் ஊட்டிக்கு கிளம்பி சென்றாள். ரவிக்கு ரேவதி வருவதில் விருப்பம் இல்லை. எனினும் சண்டை வேண்டாம் என அமைதியாக இருந்தான். அதுவே அவர்களது ஹனிமூனாக அமைந்தது. ரவிக்கு ஊட்டியில் கொஞ்சம் வேலை இருந்ததால் அதிக நேரம் சோகமாகவும் ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் எப்படி முடிப்பது என்பதில் கவனமாகவும் இருந்தான். இருந்தாலும் அமைந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம் என இருவரும் கிடைத்த நேரத்தை மகிழ்ச்சியாக கழித்தனர். 3 மாதம் ஓடியது. அன்று தன்னுடைய வேலைக்கான ஷிப்ட் 8 மணிக்கு துவங்கிவிடும் என்பதால் 7 மணிக்கு வேக வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் ரேவதி. ரவி படுக்கையில் இருந்து எழுந்திருக்காமல் ரேவதி கிளம்பிக் கொண்டிருப்பதை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி சென்றாள் ரேவதி. இந்த 3 மாத வாழ்க்கை இருவருக்கும் இனிமையானதாக அமையவில்லை. கசப்பான நாட்களாகவே ஒவ்வொரு நாட்களும் கடந்து போயின. காதலித்த போது இருந்த சுவாரஸ்யம் ஏனோ இருவருக்கும் திருமணம் முடிந்த பின் இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் சொல்வதே சரி என இருவரும் வாதிட்டனர். திருமணம் முடிந்த புதிதில் இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டில் சமைக்கும் விஷயத்தில் இருவரும் மாறி மாறி ஒவ்வொரு நாள் சமைப்பது என முடிவெடுத்துக் கொண்டனர். ரேவதி தான் சமைக்க வேண்டிய நாள் வரும்போது ஆன்லைனில் ஆர்டர் செய்து சாப்பாட்டை வாங்கி வைத்து விடுவாள். இதையே ரவியும் செய்ய ஆரம்பித்தான். அவன் சமைக்க வேண்டிய நாள் வரும்போது ஆன்லைனில் ஆர்டர் செய்து வாங்கி வைத்தான். அன்று ரவி வாங்கி வைத்திருந்த உணவு கொஞ்சம் கெட்டு போனதாக இருக்க அதை சாப்பிட்ட ரேவதியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. மருத்துவமனைக்கு சென்று உடல்நலம் தேறி திரும்பி வந்தாள் ரேவதி. தன் முழு கோபத்தையும் ரவியின் மீது காட்டினாள். வாழ்க்கை முழுவதும் இப்படி கடையிலேயே வாங்கி சாப்பிட முடியுமா என கத்த துவங்கினாள். நீதான் இதை ஆரம்பித்தாய், அதை மறந்துவிட்டு என்னிடம் கத்தினால் அனைத்தும் சரியாகி விடாது என்று பதிலுக்கு அவனும் கத்தத் தொடங்கினான். ஒருவர் சம்மதம் இல்லாமல் இன்னொருவர் ஆன்லைனில் ஆர்டர் செய்யக்கூடாது என தங்களுக்குள் ஒரு உடன்படிக்கை செய்து பிரச்சனையை சமாளிக்க முயற்சி செய்தனர். ஆனால் வேலைக்கு சென்று வந்த பிறகு கிச்சனில் சென்று சமைத்து வைப்பது இருவருக்கும் சிரமமாகவே இருந்தது. வார விடுமுறையிலும் இருவரும் வீட்டில் இருப்பதில்லை. ரவி நண்பர்களுடன் விளையாட சென்று விடுவான். ரேவதி தோழிகளுடன் ஷாப்பிங் சென்று விடுவாள். ஞாயிறு ஒரு நாள் மட்டும் ரேவதி வீட்டில் இருப்பாள். அன்றும் ரவி விளையாட சென்று விடுவான். ரேவதி பலமுறை ரவியிடம் இன்று ஒரு நாள் மட்டும் எனக்காக நேரத்தை செலவிடலாமே என்று நேராகவே கேட்பாள். ஆனால் ரவியோ சரி சரி என தலையாட்டிவிட்டு ரேவதி காலையில் தூங்கி எழுவதற்குள் விளையாட சென்று விடுவான். இருவருமே வீட்டில் இருக்கும் கொஞ்ச நேரத்திலும் போனையே பார்த்து கொண்டிருந்தனர். திருமணத்திற்கு பின் இருவரும் மனம் விட்டு பேசவே இல்லை. இருவருமே தன்னுடைய துணைக்காக 1 மணி நேரம் கூட செலவழிக்கவில்லை. இப்படியே 3 மாதமும் சென்றது. அன்று இரவு கட்டிலில் படுத்துக் கொண்டிருந்தாள் ரேவதி. அருகில் படுத்திருந்த ரவி, ஏய் இங்க பாரு, கொஞ்சம் திரும்பி படு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். ரேவதியோ அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருகிறது என்றாள். ரொம்ப முக்கியமான விஷயம், இப்பவே பேசணும் என்று சொல்ல விருப்பமே இல்லாமல் அவன் பக்கம் திரும்பினாள் ரேவதி. அவளை கண்ணோடு கண் பார்த்தவன்,
இருவரும் வேலைக்கு செல்வது வாழ்க்கையை பெரிதும் சங்கடமானதாகவே ஆக்குகிறது. இந்த 3 மாத காலமும் நம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று உனக்கே தெரிந்திருக்கும். ஆதலால் நம் இருவரில் ஒருவர் வேலைக்கு செல்லாமல் இருப்பதே சரி என்றான். ரேவதி அவனை முறைத்து பார்க்க, நீ வேலைக்கு செல்லாமல் இருந்தால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாட்களாக அமையலாம் என்றான். ரேவதிக்கு கோபம் தலைக்கேறியது. ஒரு முடிவை எடுத்துவிட்டு அப்புறம் என்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க. ஏன் நான் மட்டும்தான் வேலையை விடணுமா? நீங்க வேலையை விட்டா இந்த குடும்பம் நல்லா இருக்காதா என பதிலுக்கு கோபமாக கத்தினாள். இதற்கு மேலும் உன்னோடு வாழ முடியும் என தோன்றவில்லை என வார்த்தைகளை கொட்டினாள் ரேவதி. நான் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்ததை நீ தெளிவாக சொல்லிவிட்டாய் என ரவியும் அதே கருத்தை சொன்னான். இருவரும் பிரிந்து வாழ ஆரம்பித்தனர். ரேவதி தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். பழையபடி அம்மா வீட்டில் இருந்தபடியே வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். ரவி அதே வீட்டில் இருந்து கொண்டு வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். விவாகரத்திற்காக இருவரும் கோர்ட்டில் விண்ணப்பித்தனர். ரேவதி வீட்டில் தன் மகள் திருமணத்திற்கு பின் இப்படி வீட்டில் வந்து இருப்பதை விரும்பவில்லை. உடனே அவளுக்கு வேறு மாப்பிள்ளை பார்ப்பதாக சொன்னார்கள். ரவியின் மீதான கோபத்தில், நீங்கள் கை காட்டும் நபர் யாராக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என சொல்லிவிட்டாள். விவாகரத்தாகி உத்தரவு வருவதற்குள் மாப்பிள்ளை பார்த்து தயாராக வைத்துவிட வேண்டும். உத்தரவு வந்த உடனே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் எனும் அளவுக்கு வேகமாக மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பித்தனர். 1 மாதம் தேடி அலைந்து ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்தனர். ரவியின் பெற்றோர் உடனே திருமணத்திற்கு பெண் பார்க்கவா என்று ரவியிடம் கேட்டனர். அவனோ முடியவே முடியாது என சொல்லி வைத்தான். ஆனாலும் அவர்கள் வீட்டில் ரவிக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என முடிவெடுத்து பெண் பார்க்க ஆரம்பித்தனர். ஒவ்வொரு முறையும் பெண்ணின் புகைப்படத்தை காட்டிய போது கோபமாக முறைத்துவிட்டு, உங்களை யாரு பொண்ணு பார்க்க சொன்னது என்று கத்தினான். ஆனாலும் அவர்கள் விடுவதாக இல்லை. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ரேவதியை பொண்ணு பார்ப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார் வருவதாக இருந்தனர். ரேவதியிடம் மாப்பிள்ளையின் புகைப்படத்தை கொடுத்திருந்தனர். ரேவதியும் அவனது புகைப்படத்தை பார்த்துவிட்டு விருப்பமில்லை என்றாலும் சரி என்பது போல் தலையாட்டி வைத்தாள். அவன் பெயர் கார்த்தி. ரேவதி அலங்காரம் பண்ணி கொண்டு தயாராக காத்து கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து மாப்பிள்ளையின் அப்பா, அம்மா, மாப்பிள்ளை மற்றும் உறவினர்களும் வந்திருந்தனர். அவர்களை வரவேற்று உபசரித்தனர். மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியாக பேசிக் கொள்ளட்டும் என அனுப்பி வைத்தனர். ரேவதியும் கார்த்தியும் மொட்டை மாடிக்கு சென்றனர். கார்த்தி ரேவதியிடம் அவளை பற்றியும் அவள் வேலை பற்றியும் கேட்டுக்கொண்டான். ரேவதி அவனிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அவனும் ஏற்கனவே திருமணமாகி 1 வருடத்தில் விவாகரத்து பெற்றிருந்தான். அது பற்றி கூட அவள் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. கார்த்தி ரேவதியிடம், நீ திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு செல்ல மாட்டாய் என்று உன் அம்மா சொன்னார்கள், அதனால்தான் திருமணத்திற்கு சம்மதித்தேன் என்றான். ரேவதிக்கு கோபம் தலைக்கேறியது. இருந்தாலும் அந்த நேரத்தில் எதுவும் பேச வேண்டாம் என்று அமைதியாக இருந்தாள். அவர்கள் சென்ற பிறகு தன் அம்மாவிடம், திருமணத்திற்கு பின் நான் வேலைக்கு செல்ல மாட்டேன் என்று மாப்பிள்ளை வீட்டில் உன்னை யார் சொல்ல சொன்னது? நானும் ரவியும் பிரியலாம் என முடிவெடுத்ததே அவன் என்னை வேலைக்கு செல்ல வேண்டாம் என சொன்னதால் தான். நீங்கள் என்னவென்றால் நான் வேலைக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அப்படியென்றால் நான் ரவி கூடவே வாழ்ந்து விடுவேனே. உங்களுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே என்று சொல்லி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினாள் ரேவதி. வீட்டை விட்டு கிளம்பியவளிடம், நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் அவ்வாறு சொல்லவில்லை என்று எவ்வளவோ சொல்லியும் அவள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. போகும்போது, நான் வேலைக்கு போக மாட்டேன் என்று நீங்கள் சொன்னதால் தான் அந்த கார்த்தி திருமணத்திற்கு சம்மதித்தானாம். அப்படிப்பட்ட ஒருவன் என்றைக்கும் எனக்கு வேண்டாம் என்று கத்திவிட்டு சென்றாள். தன் தோழியின் வீட்டிற்கு சென்று தங்கியிருந்தாள். அனைவரின் மீதுள்ள கோபமும் அவள் கணவன் ரவியின் மீது திரும்பியது. இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக இருந்தாள். ரவிக்கு பெண் பார்க்கும் விஷயம் பற்றி கேள்விப்பட்டவளுக்கு அழுகையாக வந்தது. அவனிடமே மீண்டும் சென்று விடலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால்
பிடிவாதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு வாரம் கழித்து ரவிக்கு பெண் பார்க்க அவனை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றனர். அந்த நேரம் பார்த்து ரேவதி ரவியை போனில் தொடர்பு கொண்டாள். ரவியின் போன் அவனது நண்பனிடம் இருக்க அவன் போனை எடுக்கவில்லை. மீண்டும் தொடர்பு கொண்டாள். ரவியின் போனை வெளியே வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்த அவனது நண்பன் எடுத்து பேசினான். ரவிக்கு பெண் பார்ப்பதற்காக வந்திருப்பதாகவும் அவனுடைய போன் தன்னிடம் இருப்பதாகவும் சொன்னான். உள்ளே சென்று போனை கொடுக்கவா என்று கேட்டான். வேண்டாம் என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் ரேவதி. அவளுடைய கண்கள் கலங்கின. வீட்டிற்கு வந்த பிறகு ரேவதியிடம் இருந்து போன் வந்ததை அறிந்தவன் வேகமாக அவளுக்கு தொடர்பு கொண்டான். போனை எடுத்தவள், அதற்குள்ளாக வேறு ஒரு பெண்ணை பார்க்க சென்று விட்டாய் போல, பெண்ணை பிடித்து விட்டதா என்று கேட்டாள். ரவியோ என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றார்கள் என்று கூறினான். ஆனால் அதற்கு மேல் அவனிடம் பேச விருப்பமில்லாமல் போனை துண்டித்தாள். ரேவதி கொஞ்ச நேரம் போனையே பார்த்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். மீண்டும் ரவியிடம் இருந்து போன் வந்தது. எதற்காக போன் செய்தாய் என்று சொல்லாமலேயே வைத்து விட்டாய் என்றான் ரவி. எதற்காக போன் போட்டேன் என்றே தெரியவில்லை. யோசித்து பார்த்தால் எனக்கு உன்னிடம் பேச ஒன்றும் இல்லை என்பது மட்டும் தெரிகிறது என்று சொன்னவள் அவன் பேசுவதற்குள் போனை வைத்து விட்டாள். அவளாகவே மீண்டும் தொடர்பு கொள்வாள் என நினைத்து கொண்டான் ரவி. அதன் பிறகு தொடர்ச்சியாக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தவள் தன் மனதை வேறு விஷயங்களில் கொண்டு சென்றாள். ரேவதியை பார்ப்பதற்காக அவளது அலுவலகத்திற்கு வந்திருந்தான் கார்த்தி. அவனை பார்த்ததும் அவளுக்கு கோபம் வர வேகமாக அவனை நோக்கி சென்றாள். ரேவதி கோபமாக வருவதை பார்த்தவுடன் ஒரு முறை மட்டும் உங்களிடம் பேச வேண்டும் என்றான். வேலை முடியும் நேரத்தில் வந்திருந்ததால் சிறிது நேரம் காத்திருக்குமாறு சொல்லிவிட்டு சென்றாள். வேலை முடிந்தவுடன் அவனை அழைத்து கொண்டு காஃபி ஷாப்பிற்கு சென்றாள். நீங்க ரொம்ப அழகு, உங்கள் புகைப்படத்தை பார்த்தவுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என முடிவெடுத்தேன். மிகுந்த ஆர்வத்தோடு உங்களை சந்திக்கும் நாளுக்காக காத்திருந்தேன். ஆனால் நடந்தது வேறு. உங்களை வந்து பார்ப்பதற்கு முதல் நாள் ரவி என்னிடம் வந்தார். என் மனைவியை பிடிக்கவில்லை என்று சொல்லுங்கள் என்றார். அவள் எனக்காக பிறந்தவள். திருமணம் ஆனதும் அவள் என்னை விட்டு எங்கும் போக மாட்டாள் என்ற தைரியத்தில் அவளிடம் அதிகமாக சண்டை போட்டுவிட்டேன். இருவரில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்திருந்தால் இன்று இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டோம். இருவருக்கும் ஈகோ தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்று அவள் என் அருகில் இல்லை என்பதை என்னால் ஏற்க முடியவில்லை என்றார். வேலைக்கு போக வேண்டாம் என்று உங்கள் அம்மா சொன்னார்கள் என்று அவளிடம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவள் உங்களை வேண்டாம் என சொல்லிவிடுவாள் என்றார். கார்த்தி தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். என் மனைவிக்கு விவாகரத்து தரமாட்டேன் என்று சொல்லி எவ்வளவோ அவளை சமாதானம் செய்து பார்த்தேன். பிடிவாதமாக இருந்ததால் கடைசியில் வேறு வழியின்றி விவாகரத்திற்கு சம்மதம் சொன்னேன். நீங்களாவது ஒன்று சேருங்கள் என சொல்லிவிட்டு கிளம்பினான் கார்த்தி. அவனை நிறுத்தியவள், ஏன் உங்கள் மனைவி விவாகரத்து கேட்டாங்க என்றாள். நான் மட்டுமே சரி என இருவருமே பிடிவாதமாக இருந்தோம். கோர்ட்டிற்கு சென்ற பிறகு நான் எவ்வளவோ இறங்கி வந்தேன். ஆனால் அவள் பிடிவாதமாக இருந்ததால் பிரிந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். ரவி என்ன மனநிலையில் உள்ளான் என தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். ரவியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். அவனோ நான் எதற்கும் தயாராகவே உள்ளேன் என்று பதில் சொல்ல, அடுத்த நாள் காஃபி ஷாப்பில் சந்திக்கலாம் என இருவரும் முடிவு செய்தனர். ரேவதி தன்னை பெண் பார்க்க வந்த கார்த்தியை பற்றி ரவியிடம் சொன்னாள். என்னை பெண் பார்க்க சென்று விட்டாயா என்று கேட்டாய். ஆனால் நீ எனக்கு முன்பாகவே ஒருவனை பார்த்து அவனிடம் பேசிவிட்டாய் போல என்று சொன்னான் ரவி. ஆம், ஆனால் எனக்கு அவனை பிடிக்கவில்லை. அதற்கு காரணம் நீதானே என்றாள். அவன் அமைதியாக இருந்தான். ரவி தொடர்ந்தான். இருவரும் பேசி சுலபமாக முடிக்க வேண்டியதை நீ சொல்வதை நான் கேட்க வேண்டுமா என்ற ஈகோவில் இருவருமே இருந்து விட்டோமோ என்று எனக்கு தோன்றியது. அதனாலேயே உன்னை விட்டு கொடுக்க எனக்கு மனம் இல்லை என்றான். நீ ஏதாவது முடிவு செய்து வைத்திருக்கிறாயா என்று கேட்டாள் ரேவதி. ஆம், நான் நமக்குள்
நடுவில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவை தேடி வைத்து விட்டேன் என்று சொன்னான். என்னவாக இருக்கும் என்று ஆச்சரியத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நான் என் வேலையை விட்டுவிட்டேன் என்று சாதாரணமாக சொன்னான் ரவி. ரேவதியின் கண்கள் கலங்கத் தொடங்கியது. என்ன சொல்கிறாய் என்று மறுபடியும் கேட்டாள். ஆம், நான் என் வேலையை விட்டுவிட்டேன். உன்னுடன் அதிக நேரத்தை செலவிட உன்னுடைய கம்பெனியில் வேலைக்கு விண்ணப்பித்துள்ளேன். மேலும் சமையலுக்கு என்று ஒரு வேலைக்காரியையும் பார்த்து வைத்து விட்டேன் என்றான் ரவி. மீண்டும் திருமணம் செய்து கொண்டு முதலில் இருந்து ஆரம்பிக்கலாம், என்னுடன் வருகிறாயா என்றான். உதட்டோரம் சிறிதாக புன்னகையோடு, எதற்காக உன்னை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? நீ ஏற்கனவே என் கணவன் தானே என்றாள். இப்போதும் நீதான் என் மீது அதிகமாக காதல் கொண்டுள்ளாய் என்பதை நிரூபித்து விட்டாய். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாள். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னோடு இப்படியே கிளம்பி வீட்டிற்கு வா. அங்கு சென்ற பிறகு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். தன் கணவனின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டவள் அவனுக்காக எதையும் விட்டுக் கொடுக்கலாம் என்று மனதில் விதைத்துக் கொண்டு அவனுடன் கிளம்பினாள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் இருவரும் சேர்ந்து எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? இது கூட தெரியாமல் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து லட்ச லட்சமாக சம்பாதித்து என்ன செய்ய போகிறோம் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். இருவரும் காரில் ஏறி தங்களது வீட்டிற்கு சென்றனர். காரை நிறுத்திய உடனே ரவியை இறுக அணைத்து முத்தமழை பொழிந்தாள் ரேவதி. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.